ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் கொலை வெறியோட போயிட்டு இந்த ரேணுகாவை அடி நடிக்கிறாரு. ஆனால் அடித்த வேகத்துக்கு அவள் அடி தாங்க முடியாமல் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க நம்ம சுடர். இதனால என்ன நடக்க போகுது, விஜய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக போயிட்டு ரேணுகாவை அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லியும் வெண்பாவும் பிரிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் 50 லட்சத்தை தேடி போலீஸ் தீவிரமாக இறங்கிடுச்சு. சுடருக்கு தெரிய வந்துடுச்சு, நம்ம வசமாக சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா போலீஸ் அவங்க கூட்டாளியில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அடின்னு அடித்தா கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ஒத்துப்பாங்க. எவனுமே போலீஸ்கிட்ட பெருமையோட நான் தான் திருணுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தான் கோத்து விடுவாங்க. முடிய போகுது, நம்மளோட இது எல்லாம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி இவ இருந்துட்டு இருக்க. இங்கே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லி 2 பேர் சோகமாகவே இருக்காங்க. ஏன்னா வெண்பாவை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வெண்பா கிட்ட இருந்து காலும் வரல, எதுவுமே வரல. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, வெண்பாவை வச்சுக்கிட்டே இவ ரகு கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரகு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோன்னா மொத்தம் முடிஞ்சு. ஏன்னா வெண்பா தூங்கிட்டாங்கன்னு நினச்சி இவ இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. வெண்பா தூங்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியல. மாட்டினா என் பேரை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்க. இந்த கேஸை திசை திருப்பத்துக்காக எப்படியாச்சும் இந்த மல்லியை கொலை பண்ணியே ஆகணும், இல்லைனா நம்ம தலை உளுண்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே படப்படன் ஆயிடுச்சு வெண்பாவுக்கு. என்னது, மல்லி அம்மாவை கொலை பண்ண போகிறாங்களா? ஐயோ, இந்த விஷயத்த நம்ம உடனடியாக டாடா கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசந்து, எல்லாருமே நைட்டில் அசந்து தூங்குறது தானே. அசந்து தூங்கின உடனே வெண்பா ஃபோனை எடுத்துகிட்டு போய் மணி 2 நைட்டு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. டாடா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவுமே, என்னாச்சு வெண்பா இந்த டைமில் கால் பண்ணுறே, என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க. இல்லை டாடா, நான் நல்லா இல்லை. சரி, அதெல்லாம் இருக்க. இப்போ மல்லியம்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து டாடான்னு சொல்லவுமே, மல்லியம்மாவுக்கு என்ன ஆபத்து, என்ன வெண்பா சொல்கிற, தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ரேணுமா மல்லியம்மா கொலை பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என் 2 கண்ணாலையும் பார்த்தேன், என் 2 காதாலையும் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கையோட அந்த 50 லட்சம் பணத்தை திருடிட்டாங்களாம், மாட்ட போகிறாங்களாம். கேஸை திசை திருப்பறதுக்காக மல்லியம்மாவை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க டாடா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அந்த பயத்தில் தான் உனக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை வெண்பா குட்டி, நீ தூக்கத்தில் எதனா கனவு கண்டிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாடா. கனவுக்கும் நினைவுக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. என்ன டாடா, நான் சொல்கிறத நம்பவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரேணுமா எதுக்காகடா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்னமோ அவங்க ரேணுமாவானே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்ன தப்பாக தருது டாடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. தான் புள்ள இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போகிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ரேணுமா ஃபோன் தானே, ரேணுமா ஃபோனில் நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சொல்லுங்க டாடா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஃபோனில் அவங்க யார்கிட்ட பேசினாங்க அந்த நம்பரை மட்டும் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நம்பரை எடுத்து கொடுக்கும்போது மல்லி சொல்லிடுறாங்க, இது கண்டிப்பாக அந்த ரகுவாக தான் இருக்கணும், எனக்கு நல்லாவே தெரியும், இது அவன் தான், இப்பயாச்சும் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த நம்பரை ட்ரூ கலரில் போட்டு பார்த்தா ரகுன்னு வருது. அதை பார்த்ததுமே விஜய் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, வெண்பா சொன்னது உண்மை, மல்லி சொன்னதும் உண்மை. ஆகா, இவ என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா, இதை நம்ம இப்படியே விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் தெரிஞ்சுக்கிட்டு உடனே மறுநாளே விஜய் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வீட்டுக்கு போனதுமே சுடரை ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. கதிரேசன்லாம், என்ன மாப்பிள்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, இவ சரியான ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ அடிக்கவும், உண்மையெல்லாம் நீயா சொன்னால் நல்லது, நானா சொன்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உன்னை அசிக்கப்படுத்திடும் அப்படின்ற மாதிரி விஜய் மிரட்டமே இவ பயத்தில், என்ன மன்னிச்சிருங்க விஜய், நான் தான்
இந்த 50 லட்சத்தை எடுத்தேன், நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க விஜய்ன்னு சொல்லாச்சு. இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்புன்றதே கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் யாருக்குமே எந்த சம்மந்தமே கிடையாது. 50 லட்சத்தை சொந்த வீட்டில் எடுத்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும் கதிரேசன் ஷாக் ஆயிடுறாரு. என்ன மாப்பிள்ள, என் புள்ள மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழியை சுமத்திட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைய நம்பலை அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம். இது ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு கதிரேசன். 50 லட்சம்னா பெரிய பணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடித்தாலே இப்போ இவளே அந்த 50 லட்சத்தை எடுத்தேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஆக மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு. என்னம்மா ரேணுகா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா நான் உங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவுமே, என்ன இதுக்கு ஒரு புது கதையை சொல்ல போகிறேன், இது எல்லாத்தையும் மறைக்கணும்னு மல்லியை வேற நீ கொலை பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இவனுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்கா. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. இன்னைக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீ என்னையும் சரி யாரையும் ஏமாற்ற முடியாது. இதுக்கு மேலேயாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு உயிர் பிச்சை போடும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பார்த்த மல்லி இப்போயாச்சும் விஜய் நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுதா, இல்லை விஜய் மறுபடியும் எதனா கிறுக்கு முறுக்கு ஆட்டம் காட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. என்னென்ன பிரச்சனை